மக்களே வணக்கம். இன்றைக்கி சண்டே. ஸோ வேலை முடிச்சுட்டு இப்போ தான் வீட்டுக்கு வந்தேன். வந்து லைட்டாக ஃப்ரெஷ் ஆகிட்டு நம்மக்கிட்ட ஒரு கிட்டத்தட்ட ஒரு 5 வருஷமாக இருக்குது ஸ்கோடா சூப்பர். ஸோ அந்த வண்டி வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஸ்டார்ட் பண்ணலான்னு இருக்கேன். அந்த வண்டி என்ன ஏதுன்னு காட்டுறேன். ஸ்கோடா சூப்பரில் ஒரு யூனிக்கான வண்டி V6 engine 2.5 லிட்டரு 190 bhp உள்ள ஒரு பெரிய ஆக்சுவலி இந்த என்ஜின் வந்து ஆடி A4 வோக்ஸ்வாகன் பசாட்டு இந்த வண்டிக்கு யூஸ் பண்ணுற என்ஜின் ஆகும். இந்த வண்டியில் இருக்க என்ஜின் அந்த மாதிரி ஒரு வண்டியை நிப்பாட்டி போட்டிருக்காரு. என்ன பண்ணுறது, நம்மளுக்கு சுத்தமாக டைம் கிடைக்கல. நமக்குன்னு ஒரு பொருளை ரெடி பண்ண முடியல. அவுடி சிம்பிள் அவுடி சிம்பிள்லாம் பாருங்க. அதாவது ஆர்டிசி வந்ததுலேருந்து அண்ணா இந்த வண்டியை பற்றியே பேசிட்டு இருக்கேன். அண்ணா எந்தெந்த வண்டியும் ரெடி பண்ணுறீங்க, ஆனால் அந்த வண்டி ரெடி பண்ண மாட்டேறீங்க அப்படின்னு. சரி ஓகே பரவாயில்ல, இன்றைக்கி சண்டே, இதுக்காகவே டைம் ஒதுக்கி கண்டிப்பாக பண்ணலான்னு ஒரு பிளான் இருக்குது. வண்டியை ஸ்டார்ட் பண்ணுவோம். திறந்த உடனே ஒரு எலி எகிரி ஓடிடுச்சு. பார்த்தீங்களா, வண்டியை சுற்றி செடியெல்லாம் வளர்ந்துருக்கு பார்த்தீங்களா. ஸோ 2-3 வருஷமாக இங்கேயே தான் வச்சுருக்கேன். இதுக்கு முன்னாடி இதே இடத்துல லான்சர் நிப்பாட்டி வச்சுருந்தேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த வண்டி. ஸோ இது ரெடி பண்ணுற டீட்டெயில் எல்லாம் கண்டிப்பாக வரும். மக்களே இந்த வண்டி எப்படி பண்ணுறோம் அப்படின்னு ஃபுல்லாகவே வீடியோ பண்ணலான் இருக்கேன். ஸோ பார்ப்போம். இதுவும் ஃபஸ்ட்டு இந்த ஒரு இந்த ரீலை ஷேர் பண்ணுறவங்களுக்கு. ஸோ இதுக்கப்புறமா இது எப்படி ரெடி பண்ணுறோன்னு பார்ப்போம். வாங்க பார்க்கலாம். ஆல்ரெடி நம்ம வீட்டாண்ட வரிசையாக நிற்கிது. இது நம்ம வீட்டு வாசல் நிற்கிது, அவ்வளோதான் வித்தியாசம். தவிர அதெல்லாம் சர்வீஸ்க்கு வந்த வண்டி. இது நம்ம வண்டி. பார்க்கிங்னே உனக்கு நம்ம கரேஜ் ஸ்பேஸில் ஒரு இடம் வேணும். கண்டிப்பாக என்கிட்ட நிறைய வண்டி இருக்குது. பட் ஆனால் வெளியே காட்டுறது இல்லை. சரி நம்மக்கிட்ட இருக்க வண்டியில் என்னத்தை காட்டிக்கிட்டு அப்படின்னு கம்முன்னு விட்டோம். நம்ம பெருசாக பீத்துறாள் கிடையாது. சரி வண்டியை சுற்றி செடியெல்லாம் இருக்குது. வண்டியை ஸ்டார்ட் பண்ணி ரெடி பண்ணி பேட்டரிலாம் கொண்டு வந்திருக்கோம். போட்டு ஸ்டார்ட் பண்ணி பார்ப்போம். இப்போதைக்கு ஒரு எலி எகிரி ஓடிச்சு. சரி அதை விரட்டி விட்டாச்சு. ஸ்டார்ட் பண்ணுவோம். ஆல்ரெடி ஸ்டார்ட் பண்ணி கொஞ்ச நாள் ஓட்டிகிட்டு தான் இருந்தோம். நம்ம பீஸ்டர்ஸ் ஈவெண்ட்டுக்கெல்லாம் எடுத்து யூஸ் பண்ணோம். ஸோ இந்த வண்டி தரமாக ரெடி பண்ணி வேறு ஒரு லெவலில் நிப்பாட்டலான்னு இருக்கோம். பார்ப்போம் வாங்க ஸ்டார்ட் பண்ணுவோமா. மக்களே ரொம்ப நாள் வண்டி நிற்கிது அப்படின்னா நம்ம வண்டி ஸ்டார்ட் பண்ண போகிறோம்னா முதல்ல ஆயில் லெவல் செக் பண்ணிக்கணும். ஓகே ஆயில் லெவல் இருக்குது. ஆக்சுவலி ரொம்ப நாள் இந்த வண்டி ஒரு 1.5 வருஷமாக இதே இடத்துல நிற்குது. 1.5 வருஷமா 2 வருஷம். அடுத்து பார்த்தீங்கன்னா ரேடியேட்டரில் கூலண்ட் இருந்தாலும் சரி, தண்ணி இருந்தாலும் சரி, அது கரெக்டாக லெவல் இருக்கான்னு செக் பண்ணிக்கணும். ரைட், தண்ணி இருக்குது. கண்டிப்பாக இத்தனை நாளுக்கு அப்புறம் அந்த கூலண்ட் தண்ணி மாதிரி மாறிடும். ஸோ அதுவும் கரெக்டாக செக் பண்ணிவிட்டு சும்மா ஓரெல்லாம் அப்படியே ஒரு பார்வை பார்க்கணும். எலி ஏதாவது ஒயரிங் டிஸ்டர்ப் பண்ணியிருக்கா அதெல்லாம் செக் பண்ணி பார்த்துட்டு ஓகே அப்படின்னா நம்ம அதுக்கப்புறம் பேட்டரி போட்டு ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஸோ பேட்டரி மாட்டிட்டு, இது பேட்டரி மாட்டுறதே பெரிய கூத்து. எப்பா கடவுளே அம்மா. ஆமாம், கேப் ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்குல்ல. டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. வெயிட் ஜாஸ்தி இல்லை, பேட்டரி தூக்கி உட்காருங்க. சரி இப்போ பேட்டரி வச்சுட்டு வண்டியை ஸ்டார்ட் பண்ணி பார்ப்போம். ஓகே ஸ்டார்ட். பேட்டரி உட்கார மாட்டேங்குது. டூல் இருக்கு, எடுத்துகிட்டு வரவா? சின்ன ப்ளூ கலர் பாக்ஸ் தூக்கிட்டு வந்தேன். ஸோ கைஸ் வந்து பேட்டரி மாற்றிருக்கோம். இப்போ ஸ்டார்ட் பண்ணி பார்ப்போம். சாவி ஸ்டார்ட் பண்ணி பார்ப்போம் எப்படி இருக்குன்னு, என்ன ஏதுன்னு. பேட்டரி லைன்லாம் வந்துடுச்சு. டோர் லாக்கில் இருந்தால் ஸ்டார்ட் ஆகாது. ஆமாம், அண்ணா டீசல் இல்லையோ? பேட்டரி ஏதாவது இருக்கா? ஆமாம், ஒரே நிமிஷம் இருக்கா. கல் இருக்கு, வெளியே எடுத்துடும். இந்த விண்டோ இறக்கிடு. பானட்டை க்ளோஸ் பண்ணவா? ஸோ கைஸ் வண்டி வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஆனால் அந்த பானட்டை க்ளோஸ் பண்ணலாம். ஓகே ஸோ வண்டி வந்து ஸ்டார்ட் மூவிங். அப்பா எவ்வளோ நாளாக நின்ன இடம் பாருங்கள்.